Assalamu alaikum viewers, welcome back to the Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் சொல்லி தருந்த இதே மெஷர்மென்ட்ல நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு பெரிய கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு. இப்போ இந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை, அதாவது உளுந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த உளுந்துற திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் இனி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம பீட்ரூட் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 450 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு இந்த நெய்யோட இந்த பீட்ரூட்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனை வதங்கி போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் பால் சேர்க்கணும். இப்போ இந்த பீட்ரூட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 450 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருந்தேன். அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் கிட்ட வரும். இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இது இந்த பீட்ரூட் இந்த பாலோட நல்லா கலந்து நல்ல ஒரு ஹல்வாவோட டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இது கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் இதை லோ ஃப்ளேம் இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் குக் ஆகிட்டு இருக்கும் பொழுது நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீட்ரூட் பாதி போல் நல்லா சாஃப்ட் ஆகி வரும்பொழுது நம்ம இதில் சுகர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி டோட்டலாக 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹல்வா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. அந்த பால் அதுக்கப்புறமா சர்க்கரை எல்லாமே நல்லா வற்றி அந்த ஹல்வா கூட நல்லா கலந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காவை நான் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியான இந்த பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான பீட்ரூட் ஹல்வா உங்களாலையும் ரெடி பண்ண முடியும். நல்ல ரிச்சாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கீழே கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜான த யம்மி ஃபார்ம் யூடியூப்க்கு சென்ட் பண்ணிவிங்க. அப்போ உங்களோட ரிவ்யூஸ் என்னோட ரிவ்யூஸ் செக்ஷனில் ஆட் பண்ணப்படும். இதே மாதிரி நல்ல டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் மொபைலுக்கு சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.